Praise the Lord, Father. Praise the Lord. Father, அருளடையாளம் 7 இருக்கு Father. அதுல 7வது நோயில் பூசுதல் பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்குங்க Father. கட்டாயமா தம்பி. நோயில் பூசுதலை பத்தி ஒரு சின்ன பையன் கேட்குற ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வழக்கமா நோயில் பூசுதல்ங்கிற ஒரு அருள் அடையாளம் வயதானவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி கிடையாது. நோயில் பூசுதல்ங்கிற இந்த அருள் அடையாளம் யாரெல்லாம் நோயில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தில் தளர்ந்து இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் நம்பிக்கையில ஒரு தடுமாற்றம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் தம்பி. இந்த நோயில் பூசுதல்ங்கிறது அவங்க அந்த தடுமாற்றத்தில் இருக்கக்கூடியவங்க, நோயில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி விரக்தியில் இருப்பாங்க, வெறுமையில் இருப்பாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் தான் இந்த அருள் அடையாளத்தை பயன்படுத்துறாங்க. இந்த நோயில் பூசுதல்ங்கிற அருள் அடையாளம் இருக்கு இல்லையா, இயேசுவை பற்றி நம்ம யோசிக்கின்ற பொழுது இயேசு குணமாக்கும் பணியை செய்கின்றார். நோயுற்றவர்களை அவர் தொட்டு குணப்படுத்துகிறார். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நோயில் பூசுதல்ங்கிற அருள் அடையாளத்தை கூட குருவானவர் நோயுற்றக்கூடிய அந்த நபருடைய கரங்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை திடப்படுத்துகின்றார். புரியுதா? இந்த நோயில் பூசலை பெறுகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளார ஆவியானவரோடு இணைந்த ஒரு சக்தியை பெறுகின்றார்கள். சரிதானா? இது நோயில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் எப்போ தடுமாற்றத்தில் இருக்கிறோம், விரக்தியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த நோயில் பூசுதல்ங்கிற அருள் அடையாளத்தை வாங்கலாம். பெரியவங்களாம் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஃபாதரை கூப்பிடுங்க, அவஸ்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அவஸ்தைங்கிற வார்த்தையை பார்த்தோம்னா கஷ்டம் அப்படின்னு சொல்றது. குருவானவரை கூப்பிட்டு எதுக்கு கஷ்டத்தை கொடுக்க சொல்றோம்? அப்படி கிடையாது. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தெம்ப கொடுக்க சொல்லி கூப்பிடுறது தான் குருவானவரை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா ஒருத்தர் உடம்பு முடியாம இருக்கிறாரு, தடுமாறி இருக்கிறாரு, திடமில்லாம இருக்கிறாரு, சக்தி இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா குருவானவர் கூப்பிட்டு இந்த நோயில் பூசுங்கிற அருள் அடையாளத்தை கொடுக்க சொல்லுவாங்க. அப்பொழுது அவங்களுக்கு ஒரு திடம் கிடைக்கும், சக்தி கிடைக்கும். சரியா? அது பேர் தான் நோயில் பூசுதல்ங்கிற அருள் அடையாளம். ஃபாதர், நோயில் பூசுன இந்த அருள் அடையாளத்தை வாழ்க்கையில ஒருத்தர் ஒரு முறை தான் வாங்க முடியுமா ஃபாதர்? திருமுழுக்கு, திருமணம், குருத்துவம், உறுதி பூசுதல், இந்த 4 அருள் அடையாளங்கள் தான் ஒரே ஒரு முறை வாங்குறது. மீதம் இருக்கக்கூடிய நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூசுதல், இதை பல முறை நம்ம வாங்கலாம். அதில் நோயில் பூசுதல் இருக்கிறது இல்லையா, இந்த அருள் அடையாளத்தை ஒரு தடவை வாங்கின மாதிரி, இப்போ நற்கனை வாங்குற மாதிரி தினமும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை வாங்கிட்டோம்னா 6 மாதங்களுக்கு பிறகு வாங்கிக்கலாம். அதுதான் நம்முடைய திருச்சபை சொல்லக்கூடிய அறிவுரை. சரியா? ஒரு முறை வாங்கிட்டு 6 மாதம் கழிச்சு வேணா திரும்ப வேணா வாங்கிக்கலாம். ஆக நோயில் பூசுகிற அருள் அடையாளம் ஒரு தடவை தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, தேவைப்படுகின்ற பொழுது நம்ம வாங்கிக்கலாம் தம்பி. நோயில் பூசலை பற்றி ஒரு சின்ன பையன் அழகா கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியா? இதே மாதிரி நிறைய கேள்விகள் கேட்க கேட்க தான் நம்மளுக்கு இன்னும் அதிகமான அறிவு கிடைக்கும், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். நிறைய கேள்விகளை கேளுங்க, நிறைய பதில்களை பெற்றுக்கொள்ளுங்க. உன்னுடைய இந்த ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் தம்பி. சந்தோஷம். வெரி குட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். வெரி குட்.